முதல்வராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறித்து ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் கூறுகையில், மக்கள் சசிகலாவுக்கு ஓட்டு போடவில்லை என்றார். ஜெயலலிதா எண்ணத்திற்கு விரோதமாக அரங்கேறிய செயல் இது என்ற ஸ்டாலின், தற்போது நடந்த இந்த மாற்றத்தை திமுக ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ளும் என்று கூறினார். சசிகலாவுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலும் எந்த பதவியும் கொடுக்கல, கட்சியிலும் எந்த பொறுப்பும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக, அதாவது மக்கள் விரோதத்திற்கு, மக்களோட அடிப்படையில் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்ப்பாக ஒன்று, அதே மாதிரி ஜெயலலிதாவினுடைய எண்ணத்திற்கு விரோதமாக ஒரு சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் விரைவில் தமிழகத்தினுடைய ஜனநாயக அடிப்படையில் சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தலில் இதை நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் சந்திப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கூறுகையில், முதல்வராக சசிகலாவை தேர்ந்தெடுத்திருப்பது அதிமுகவின் உரிமை என்றார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை 2 மாதத்தில் ஏன் முதல்வரை மாற்ற வேண்டும் என்று கேள்வி விடுத்தார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா என்ற அவர், பன்னீர்செல்வம் இருக்கும்போது சசிகலா எதற்கு என்றும் கேட்டார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளங்கோவன் கூறுகையில், அதிமுக எம்எல்ஏக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சசிகலாவால் தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்றார்.